பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டில் பெயர்கள் சொல்லப்படாத இருக்கிற பெண்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 12வது பெண்ணா இருக்கிற ஏரோதியாளின் மகள் அல்லது பிலிப்பு ஏரோதின் மகளை குறித்து இந்த பெண்ணுடைய பெயரு வேதாகமத்துல சொல்லப்படல. இந்த பெண்ணின் நடனத்தின் நிமித்தமாகவும் ஏரோதியாள் யோவான் ஸ்நானகன் மேல இருந்த பகை நிமித்தமாகவும் யோவான் ஸ்நானகன் தலை என்ன பண்ணப்படுது, சிரசேதம் பண்ணப்படுகிறதே நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். வேத பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1-12. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1-12. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14-29. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கலாம். இந்த ஏரோதியாள் சொல்லியபடியே ஏரோதியாளுடைய மக அந்த ஏரோது இடத்துல போய் பேச யோவான் ஸ்நானகன் தலை துண்டிக்கப்படுகிறது. இது எப்படின்னு ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, முதலாவதாக நம்ம ஏரோதை குறித்து பார்க்க போறோம். எல்லாரும் கவனமா கேட்கணும். அதாவது வேதாகமத்துல 6 ஏரோதுக்கள் வராங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல 3 ஏரோதுக்கள் வராங்க. இதுல 2வது ஏரோது தான், இவர் பேர் ஏரோது அந்திப்பா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர் ஆட்சி செய்த பகுதி லூக்கா சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, வடக்கு இருக்கிற இஸ்ரேல் பகுதி கலிலியா பெரேயா என்ற பகுதியில இவர் என்ன பண்ண ஆட்சி செய்தார். நான் திரும்பவும் சொல்றேன், 6 ஏரோதுக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏரோதியாளுடைய மகளை குறித்து தான் தியானிக்க போறோம். அதற்கு முன்பதாக ஒரு 3 பேரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்கள பார்த்தாதான் ஏரோதியாளுடைய மகளை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த 2வது ஏரோது தான் ஏரோது அந்திப்பா. இவருடைய ஆட்சி காலம் கிபி 4 34 வரைக்கும் இவர் ஆட்சி செய்கிறார். இவர் ஆட்சி செய்த பகுதி இஸ்ரவேல் வடக்கு பகுதி கலிலியா பெரேயா என்ற பகுதி என்ன ஆட்சி செய்கிறார். கலிலியாவுக்கு அதிபதியா இருந்தவர் யார் என்று சொன்னா இந்த ஏரோது அந்திப்பா தான். பாருங்க தேவ பிள்ளைகளை, இவரை குறித்து வேதத்துல சொல்லப்படலையானாலும் கூட, அதிகமாய் சொல்லப்படலையானாலும் கூட, சரித்திரத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, ஏசப்பா அதிகமா கலிலியா பகுதியில போயிட்டு ஊழியம் செய்தார். அப்போது ஆட்சியில இருந்தவர் யாருன்னா இந்த ஏரோது அந்திப்பா தான். இந்த ஏரோது அந்திப்பா இவர் இந்த ஏரோது அந்திப்பாவை பார்த்துதான் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31-33 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அந்த நரிக்கு போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள் என்று சொல்லுவார். சரி, இந்த ஏரோது அந்திப்பா செய்த பெரிய தவறு என்ன என்பதை உங்களுக்கு சொல்றேன். ஏரோதியாள், அதாவது பிலிப்பு ஏரோதுடைய மனைவியோடு இவனுக்கு கள்ள தொடர்பு காணப்பட்டது. இந்த பிலிப்பு ஏரோது யார் என்று சொன்னா இவருடைய சகோதரன், அண்ணன், அதாவது அண்ணியோடு கூட கள்ள தொடர்பு வைத்தவராய் யாரு காணப்பட்டார்னா இந்த ஏரோது அந்திப்பா தான் காணப்பட்டார். புரியுதுங்களா சொல்றது? இந்த ஏரோது அந்திப்பா செய்த பெரிய தவறு என்னன்னா, கவனிக்கலாம். இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் பேரு பிலிப்பு ஏரோது. இந்த பிலிப்புன்னு வந்தாவே ரோமானியர்களுடைய பெயர் தான் அந்த பிலிப் என்றது. பிலிப் என்று சொன்ன குதிரை பிரியன்னு அர்த்தம். இவங்களுடைய அண்ணன் பேர் பிலிப்பு ஏரோது. அவருடைய மனைவி பெயர் ஏரோதியாள். இவளோடு கூட நம்ம பார்க்கிற இந்த ஏரோது அந்திப்பாவுக்கு என்ன வந்துச்சுன்னா கள்ள தொடர்பு காணப்பட்டது. அல்லேலூயா. என்ன தொடர்பு காணப்பட்டது? கள்ள தொடர்பு காணப்படும். இந்த கள்ள தொடர்பு எப்படி வந்துன்னு சொல்றேன், கவனிக்கலாம். இந்த பிலிப்பு ஏரோதால தட்டி கேட்க முடியல. காரணம் என்னன்னா,
இந்த ஏரோது அந்திப்பா தம்பி ஆட்சியில இருக்கிறார். ரெண்டாவதாக இவரு வியாதியில இருந்தது நிமித்தமாக, இவர் யாரு வியாதியில இருக்கிறாரு? பிலிப்பு ஏரோது வியாதியில இருந்ததுனால மருத்துவ செலவுக்காக, தன் புருஷனுடைய மருத்துவ செலவுக்காக ஆட்சியில இருக்கிற ஏரோது அந்திப்பா இடத்துல போய் மருத்துவ செலவுக்காக போய் போய் வர 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 இவங்களுக்குள்ள என்ன ஆனதுன்னா கள்ள தொடர்பாக காணப்பட்டது. அல்லேலூயா. கவனிக்கலாம். இததான் நீங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 2ல இருந்து வாசிக்கலாம். தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். இங்க கவனிக்கலாம் அம்மா, இங்க கவனிங்க. தன் சகோதரனுடைய, அதாவது அண்ணன் மனைவியோடு கூட இந்த ஏரோதுக்கு கள்ள தொடர்பு இருந்ததுனால யோவான் ஸ்நானகன் சரியாய் நேராக யார் வீட்டுக்கு போறாருன்னா ஏரோது அந்திப்பா வீட்டுக்கு போன உடனே ஏரோது வாசல்ல நிற்கிறார். வாசலே உட்கார வைத்து, நீ செய்கிறது தவறு, நீ யாரை வைத்து கொண்டு இருக்கிறாய்? உன் சகோதரனுடைய, அதாவது அண்ணன் மனைவியை நீ என்ன பண்ற? வைத்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி சொன்னாரு. ஆனாலும் யோவான் ஸ்நானகன் மேல இவருக்கு என்ன இருந்ததுன்னா, அவர் அப்பயே சிரசேதம் பண்ணியிருக்க முடியும், பண்ண முடியல. காரணம் என்னன்னா, நானே வாசிக்கிறேன், கவனிங்க. அதனால 6ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீதியும் பரிசுத்தவான் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து, யோவான் ஸ்நானகனுக்கு பயப்படுறார். ஏன் ஒரு ஆட்சியில இருக்கிற யோவான் ஸ்நானகனுக்கு ஏரோது அந்திப்பா பயப்படுகிறார்னா, இவர் யாரா இருந்தாரு? நீதியும் பரிசுத்தவான் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்தான். யோவான் ஸ்நானகனுக்கு பயப்படுறாரு. தேவ பிள்ளையே, உனக்கு கனமும் மற்றவர் உன்னை கண்டு பயப்பட சொன்ன உனக்குள்ள நீதியும் பரிசுத்தம் இருக்குமானா நிச்சயமா இது நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, 14ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஏரோது அவனை கொலை செய்ய மனதாய் இருந்தும், தான் பாவத்தை குறித்து சொல்றானே, ஒரு சாதாரண மனுஷன், அதனால ஆட்சியில் இருக்கிற ஏரோது அவனை கொலை செய்ய மனதாய் இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியால் அவனுக்கு பயந்திருந்தான். முதல்ல யோவான் ஸ்நானகனுக்கு பயப்படுறார். யாரு? ஏரோது அந்திப்பா. காரணம் என்னன்னா, அவர் யாரு? நீதியும் பரிசுத்தவான் என்று அறிந்தார். ரெண்டாவது, ஜனங்கள் எல்லாம் கலீலியாவில் இருக்கிறவங்களும் சரி, வடக்கு இருக்கிற இஸ்ரவேலரும் சரி, பெரேயா, கப்பர்நகூம் இந்த பகுதிகள் எல்லாம் யோவான் ஸ்நானகனை ஜனங்க தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால இப்ப யாருக்கு பயப்படுறாரு? ஜனங்களுக்கு பயப்படுறாரு. ஆகவே இவரை கொலை செய்ய மனதில்லாம இவரை கொண்டு போயினவனா காவல்ல வைத்து வைக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. காவல் என்ன பண்ணா வைத்து வைக்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகளை இவரை காவல்ல வைத்து வச்சிட்டாங்க. இவரு போயிட்டு சொல்றாரு, நீ செய்கிறது தவறுன்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த ஏரோது அந்திப்பாவை குறித்து சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது. மனசுல ஒரு போராட்டம் இருக்குது. நம்ம செய்கிறது தவறாச்சே, நம்ம செய்கிறது அண்ணன் மனைவிக்கு நம்ம துரோகம் செய்யறோமே என்ற அண்ணனுக்கே துரோகம் செய்யறோமே அண்ணன் மனைவி நிமித்தமாக அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் இருந்தாலும் இந்த ஏரோதியால் வருகிறா. யோவான் ஸ்நானகன் ஏரோதுடைய பாவத்தை எடுத்து சொல்லுகிறத பார்த்த உடனே அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன் யோவான் ஸ்நானகன். அவன் இதே வேலையா தாங்க சுற்றி திரிவான், நீங்க எழுந்து வாங்கன்னு சொல்லி அவனை படாக்குன்னு கையை பிடிச்சி தூக்கி எழுப்பி விட்டு உள்ள கூட்டுன்னு போயிட்டாங்க. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, இது இப்படி இவர் காவல்ல இருக்கும் போது நடந்த சம்பவம் என்னன்னா யோவான் ஸ்நானகன் இப்ப காவல்ல இருக்கிறார். காவல்ல இருந்தவுடனே இந்த ஏரோது அந்திப்பாவுக்கு ஜென்ம நாள் என்று ஒரு நாள் வருது. அதாவது அவருடைய பிறந்த நாள் வருது. அவருடைய பிறந்த நாட்கள்ல நம்ம பார்க்க போகிற இந்த ஏரோதியாளுடைய மகள் பெயர் வேதாகமத்துல கொடுக்கப்படலை.
நீங்க அகஸ்வேரு ராஜாவுடைய மனைவி எங்க வரல? ராஜாக்களுக்கு முன்பதாக வரல. இதுல பல காரணம் இருக்குது. அதுல ஒரு காரணம் என்னன்னா, கவனிங்க தேவ பிள்ளைகளை, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க முழுமையா ஆடை அணிய மாட்டாங்க, அறகுற ஆடையை அணிவாங்க. இதனால அவங்க வருவதற்கு அச்சப்பட்டனவன நின்றாங்க. இது ஒரு குறிப்பு தான். இதுல பல குறிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல 12 வயது நிரம்பிய இந்த ஏரோதியாளுடைய மக அறகுற ட்ரெஸ்ஸோடு ஏறதுக்கு முன்பதாக என்ன பண்ண நடனம் மாறா அவருடைய பிறந்த நாள்ல. இந்த நடனத்துல கவரப்பட்ட இவரு பாருங்க வாக்கு கொடுக்கிறாரு பாருங்க. வாசிங்க 14ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறாரு பாருங்க. அதை நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். தன் தாயினால் ஏவப்பட்டபடி கவனிக்கலாம். இப்ப ஏறது கூப்பிட்டு அவளுடைய கவர்ச்சியான நடனத்தின் நிமித்தமா 12 வயது பெண்ணு அறகுற ட்ரெஸ்ஸோடு, அதுவும் அன்னமாக, இந்த கவர்ச்சி நடனத்தின் நிமித்தமா கவரப்பட்ட இந்த ஏறது அந்திப்பா அந்த பெண்ணை பக்கத்துல அழைத்து கேட்கிறாரு, நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், ஆட்சியில பாதி கேட்டாலும்ன்றாரு. இவர் ஆட்சியாளர் கிடையாது, ரோம் அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை தவிர இவர் உரிமை கொண்டாடவே முடியாது. இவர் சொன்ன அறிக்கையை யார் தப்பு பண்றது? ஏறது அந்திப்பா நம்மனா தப்பு பண்றார். ஆனாலும் சொல்றாரு, இதுக்கு ஏறது அந்திப்பா இடத்துல இருந்து இவருடைய மக ஏரோதியாளுடைய மக யாரை பார்க்கறான்னா, அந்த கூட்டத்துல தன் தாயாரை பார்க்கிறார். தாயார் கண்ணசைத்து தன்னிடத்துல வர வைக்கிறார். வர வச்சு தன்னுடைய கள்ள தொடர்புக்கு இடையூறா இருக்கிற யோவான்ஸ்தானுடைய தலை என்ன பண்ண கேட்க சொல்றார். தேவ பிள்ளைகளை, இவன் போறான், எனக்கு யாருடைய தலை வேணும்? யோவான்ஸ்தானுடைய தலை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முன்புதான் அறிக்கை செஞ்சிட்டாரு. யோவான்ஸ்தானகனுக்கு பயந்தாலும் ஜனங்களுக்கு பயந்தாலும் அறிக்கை செய்த மாற்ற முடியாது. யோவான்ஸ்தானனுடைய தலையை வெட்டுவதற்கு நம்ம உத்தரவு கொடுக்கிறார். யோவான்ஸ்தானகன் நசரேயனா இருக்க தொட்டு அவருக்கு நீளமான முடி. இப்போ அவருடைய தலையை வெட்டி சிரசேதம் பண்ணி அவருடைய தலையை அவர் நீளமான கூந்தனால பெருமின மாதிரி செய்து வைத்து மேலே தலையை வச்சு எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஒரு தட்டுல, பெரிய தட்டுல வெள்ளை துணி போட்டு அந்த தலையை மூடப்பட்டிருக்கும். ஜனங்களை பார்த்த மாதிரி தலை இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இப்படிதான் கொண்டு வருவாங்க. காரணம் என்னன்னா, ஜனங்க யாரு சிரசேதம் பண்ணாங்க என்ன பண்ணும் தெரிய வரும். எடுத்துன்னு வந்தோடனே அந்த துணியை ஏறது அந்திப்பா அதை எடுக்கிறாரு. எடுத்த முகம் எந்த பக்கம் இருக்குன்னா, ஏறது அந்திப்பாவை பார்த்த மாதிரி யோவான்ஸ்தானுடைய முகம் காணப்படுது. ஓன்னு அலறி கேட்கிறாரு, இது யாரு இப்படி செய்துன்னு சொன்னோடனே சிரசேதம் பண்ண காவலாளிங்க சொன்னாங்க, ஐயா நாங்க ஜனங்களை பார்த்த மாதிரி தான் கொண்டு வந்தோம், தலை எப்படி திரும்பினதே என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி காவலாளிகளும் சொன்னாங்க. அந்த தலை எப்படி அந்த முகம், அந்த ஏறது அந்திப்பாவை பார்த்த முகம், யோவான்ஸ்தானுடைய முகம், என்ன சிரசேதம் பண்ணிட்டே என்று கேட்கிறது போல என்ன பண்ணா அவன் உணர்ந்தான். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்ப சிரசேதம் பண்ணப்பட்டாச்சு. யோவான்ஸ்தானுடைய தலை கிடைக்கல. வெறும் முண்டத்தை மட்டும், சரீரத்தை மட்டும் கொண்டு வந்து அடக்கம் செய்யறாங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27 கொஞ்சம் வாசிக்கலாமா? மார்க்கு உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேகவனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவல் கூடத்திலே அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்தில் கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயிடத்தில் கொடுத்தார். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து, தலை கிடைக்கல, யாருடைய உடலை மட்டும் எடுக்கிறாங்க, யோவான்ஸ்தானுடைய உடலை மட்டும் எடுத்து ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. யோவான்ஸ்தானுடைய மரணத்துக்கு பிற்பாடு 10 நாள் ஆகுது. வெறும் 10 நாள் தான் ஆகுது. ராஜாக்கள், ராஜ பெண்கள் ஸ்தானம் பண்ணுகிற அந்த நதி எப்படி இருக்குன்னா, தண்ணி நின்று தெளிவா போகிறது போலதான், அந்த போல பகுதியை தான் அந்த ராஜ குடும்பம் ஸ்தானம் பண்ணுவதற்கு
ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சு அழகா போயிட்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு என்ன பண்ண மேலே வருவாங்க. ஆபத்தா இருக்கிற இடத்துல அது போல ஒழுங்கு பண்ண மாட்டாங்க. நல்ல வேகமா தண்ணி போசா போகுது, அங்க சுயலா தண்ணி போகுதுன்னா அந்த இடத்துல அப்படி பண்ண மாட்டாங்க. நின்று தெளிவாய் போகிற இடத்துல இந்த வசதியை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஏறுதேலியுடைய மகன் என்ன பண்ணனா போய் ஸ்தானம் அந்த தண்ணியில இறங்கி குளிக்கிறான். குளிச்ச உடனே இது யோவான் ஸ்தானுடைய தலை வெட்டப்பட்டு 10 நாள், மரணத்துக்கு பிற்பாடு 10 நாள் நடக்குது. இப்ப போயிட்டு இவ போய் ஸ்தானம் பண்றா. ஸ்தானம் பண்ணுகிற இவ அந்த இடத்துல ஒரு சுயல் ஏற்படுது. தண்ணீர்ல ஒரு சுயல் ஏற்பட்ட உடனே பெண்ணு கத்துறா, மா என்னை காப்பாத்துன்னு சொல்றா. கரைக்கு மேல காவலாளிங்க எப்போதும் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. இவ கூப்பிடுறா, ஒருவரும் வந்து காப்பாத்த வரல. இவளே தன் மகளை காப்பாற்றும்படியா ஏறுதியால தண்ணியில குதித்து தன் மகளுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறா. அது சுயல் தண்ணியில பெண்ணை இழுக்குது, இவ தலையை இழுக்க, அது தண்ணி இழுக்க தலை மட்டும் இவ கையில புட்டுன்னு வந்துச்சு பாருங்க. அதை எடுத்துக்கின்னு ஓடியாரா ஏறது அந்திப்பா இடத்துல, இங்க பாரு என் பெண்ணுடைய தலை என் கையில இருக்கிறது, அந்த தண்ணீர்ல என் பெண்ணுடைய சரீரம் முண்டம் போயிடுச்சு அப்படின்றா. இவ வரும்போது இவன் முகம் எப்படின்னா ஒரு பைத்தியக்காரி போல இருந்தது. அப்பதான் ஏறது அந்திப்பா உணர்கிறார், இவ யார பைத்தியக்காரன்னா யோவான் ஸ்நானன பைத்தியக்காரினாலே இப்ப இவரே பைத்தியக்காரிய போல இருக்கிறாளே என்று சொல்லி ஏறுதுனவன நினைத்தாராம். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்ப மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசிக்கலாம். அவருடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தாங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். சரி, கவனிக்கலாம். இயேசு யோவான் ஸ்நானம் திரும்ப வந்துட்டார் என்று சொல்லி இருக்கும் பாருங்க. யோவான் ஸ்நானம் ஒரு அற்புதமும் செய்யல. இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புத நிமித்தமாக இந்த பலத்தை செய்கிறீரே, ஏறது அந்திப்பாதான் கேட்பாரு, நீ யாரு, ஏறது அந்திப்பாவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனை கேட்பார். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிக்கலாம். வேதாகமத்துல பெயர் சொல்லப்படாத இருக்கிற பெண்களில புதிய ஏற்பாட்டுல 12ஆவதாக யாரை பார்க்கிறேன்னா ஏறுதேலுடைய மகளை குறித்து நம்ம தியானித்தோம். கவனிக்கலாம். தான் தாய் எப்படி இருக்கிறாளோ அதே போல இவளும் அறகுறை, அம்மா கள்ள உறவு, பெண்ணை எப்படி ஆயிடுச்சு அறகுறை ட்ரெஸ்ஸோடு என்ன பண்ணா நடனம் ஆடுகிறது பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதுல உங்களுக்கு 3 காரியங்களை சொல்ல முடியாது விரும்புகிறேன். பெற்றோருடைய சாட்சி பிள்ளைகளுடைய பக்திக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. ஆமாங்க, உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து பயப்படணும்னா உங்களுக்குள்ள நீதியும் பரிசுத்தமும் இருக்குமானா உண்மையாலுமே உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க. உங்க குடும்பம் உங்களுக்கு ஒரு தனி கனத்தை கொடுக்குங்க. அது கணவனா இருக்கட்டும், எந்த உறவாக நீங்க குடும்பத்துல இருந்தாலும் உங்களுக்குள்ள நீதியும் பரிசுத்தமும் இருக்குமானா உங்க குடும்பம் உங்களை கனப்படுத்தும். முகப்பேர்ல கோல்டன் ஃபிளாட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. பாடி போகிற ரோட்ல 80 வயசு உள்ள ஒரு பெரியவர், அவருடைய பிள்ளைங்க 2 பேரும் டெய்லரு. ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்தாச்சு. கடைசி மகனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு பெண்ணு பார்க்க முடியா என்னை கூப்பிட்டாங்க. நான் தான் சொன்னேன், மாங்காட்டில் ஒரு பெண் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க அப்பா 80 வயசு உள்ளவர். கவனிங்க, முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி செவிச்சாரு பாருங்க. ஒரு பாட்டு பாடி கையை உயர்த்தி அங்க 20 நிமிஷம் ஜெபம் நடக்குது அவங்க வீட்டுல. 20 நிமிஷமா அந்த ஐயா 80 வயசு உள்ளவர் நேரு முழங்கால் நின்று கையை உயர்த்தி ஜெபிக்கிறார். நான் கேட்டேன், இவர் எப்பத்துல இருந்துப்பா அது போல ஜெபிக்கிறார்? எங்களுக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்து, அதுக்கு முன்னாடி ஜெபிச்சாரான்னு தெரியாது. அவங்க பையன் சொல்ற 40 வயசு பையன், எனக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பா 1 மணி நேரம் ஜெபிச்சாலும் கூட கையை இறக்கவே மாட்டாரு, மேல உயர்த்தி தான் ஜெபம் பண்ணுவாரு. அதுவும் நெடுமுழங்கால தான் நிற்பாருன்னு சொல்ல முடியும். அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு கை தாங்கலை தான் அவரை கொண்டு வரும். அவர் 2-3 கடை வாடகை விட்டு இருக்கிறாங்க.
அவங்களும் சரி, அங்க சுற்றி இருக்கிற ஜனங்களும் சரி, அவங்க பிள்ளைகளும் சரி, அவருக்கு ஒரு கணத்தை கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீதியும் பரிசுத்தமா நான் இருப்பேன்னா உனக்கு விரோதமா உன் குடும்பம் வாயை தரத்து கூட பயப்பட. ஏன்னா ஆட்சியில் இருக்கிற ஏறது அந்திப்பாவே பயப்படுறான்னா நம்ம குடும்பம் நமக்கு பயப்படாதா? உண்மையாலுமே பயப்படுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கலாம். எப்படி இருக்கணும் கவனிக்கலாம். முதலாவது காரியம், இவ தன் தாயை போலவே அறகுறை உணவை விட்டு இருந்தா இவ பாவத்துல தான் இருந்திருப்பா. அதுக்குள்ளேயும் இந்த பெண்ணு சேர்த்தே போயிட்டா. சரி, கவனிக்கலாம். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், யோவான் ஸ்நானகனுக்கு ஏறது அண்டிப்பா பயந்ததுக்கு காரணம் நீதியும் பரிசுத்தமான உள்ளவன் என்று அறிந்து அவருக்கு என்ன பண்ணனா பயந்தாராம். அம்மா, நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க, நீதியா இருந்து பாருங்க. உங்களுக்குள்ள உங்க குடும்பம் பாருங்க, கலகத்தை பார்க்கக்கூடாது, புறங்குறத்தை பார்க்கக்கூடாது, பொய்யை பார்க்கக்கூடாது. கவனிக்கலாம். நீங்க கர்த்தர் உண்டு, நீங்க உண்டு, நீதியும் பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்குமானா உன் குடும்பம் முதலாவது உனக்கு பயப்படுங்க. சபையில உனக்கு ஒரு நல்ல கனம் உண்டாகுங்க. கர்த்தரால் உனக்கு பேரும் புகழும் உண்டாக முடிய கர்த்தர் செஞ்சிருவார். ரெண்டாவது, தேவ பிள்ளையே, யோவான் ஸ்நானகனுக்கு பயந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஜனங்க அவரை என்னென்று எடுத்துக்கினாங்களா? தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியார். பாருங்க, 14ஆம் அதிகாரம் மத்தேயு 14:5 அவர் தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்தாங்க. தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது காரியம், நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கணுங்க. ஆவிக்குரிய வரம் பெற்றவர்களா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஜனங்க பயப்படுவாங்க. உங்களில ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் ஏற்படுத்துவாருங்க. ஆமாங்க, உங்களுக்குள்ள என்னத்தை ஏற்படுத்துவாரு? பெரிய கனத்தை கர்த்தர் நம்மளை ஏற்படுத்துவார். உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செஞ்சாதான் கர்த்தர். இப்ப இயேசு கிறிஸ்து அற்புதம் அடையாளம் நடக்குது. மரித்த யோவான் ஸ்நானகம் வந்துட்டாரோ, இவர் மூலமா பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா யோவான் ஸ்நானகனால ஒரு அற்புதம் கூட நடக்கல. இவர் மூலியமா நடக்கிறத பார்த்து யார் அடையாளப்படுத்துறாங்க? யோவான் ஸ்நானகன் என்ன பண்ண அடையாளப்படுத்துகிறத பார்க்கிறோம். அதனால நமக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆவிக்குரிய வரங்கள் இருக்கணுங்க. ஆவிக்குரிய கனிகள் இருக்கணும். ஒரு பரிசுத்தம் சொல்றாரு, வரம் கூட சட்டம் வஸ்திரம் போல, வேணும்னா எடுத்து போட்டுக்கலாம், வேணும்னா கைட்டி போட்டுடலாம். ஆனா கனி அப்படி கிடையாது. அது உன்னோடு கூட இருக்கணும் அப்படின்னார். அப்படி இருந்தா தான் நீ யார் என்று உன்னை உலகம் என்ன பண்ணா அடையாளம் கண்டு கொள்ளன்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஏற்கனவே சொன்னேன், கிரியை அப்படின்னா ஒளித்து வைக்க முடியாது என்று பொருள். அது என்னைக்கா இருந்தாலும், அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், கெட்ட கிரியைகளாக இருக்கட்டும், நல்ல கிரிகளாக இருக்கட்டும், கர்த்தர் ஒரு நாளைக்கு அதை என்ன பண்ணுவார்? வெளியே கொண்டு வருவார். அதனால யோவான் ஸ்நானகனை போல நீதியும் பரிசுத்தமாக இருக்கணும். ஜனங்க அவரை என்னன்னு சொன்னாங்க? தீர்க்கதரிசி என்று சொன்னாங்க. அதனால எல்லாரும் அவருக்கு பயந்தாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்களும் பயந்தாங்க. அதனால கர்த்தர் உன்னி அன்னியும் மற்றவங்களுக்கு அப்படிதான் வைக்கணும்னு விரும்புறார். அல்லேலூயா. சரி, ஜெபிக்கலாமா? முழங்கால் படிடலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் நாளில ஆண்டவரே, அப்பா, நாங்க ஏரகாலுடைய மகளை குறித்து தியானித்தோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து உமது கரம் எங்களோடு இருக்கட்டும். இன்று மாலையில நடக்கிற துதி ஆராதனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மர்மங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.